தரனாலும் தருவேன். ஆனா இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட கேட்காது. ஆமா, நீனும் ரத்த வெறியோட வந்திருக்க, பிள்ளைக்கு ரத்த வடை ஆகாது. அப்படி இருக்கும்போது ஏ அக்கா, இந்த குழந்தைய ஒரே ஒரு இந்த குழந்தைய என் கையில தாக்கா, ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு தாரேன் என்று சொல்ல, ஆனாலும் பிள்ளைய கொடுக்காளா? பிள்ளைய பொத்தி பொத்தி வைக்கா. எதுக்கு? அது பிள்ளையா இருந்தா தானே கொடுப்பா. கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது என் தாயான முப்புடாதி அம்மா என்ன செய்யறா? பிள்ளையவே உத்து உத்து பாக்கா. ஊரா வீட்டு பிள்ளை மேல இவளுக்கு என்ன இவ்வளவு உறுத்து? ஆமா, தான் பிள்ளைனா சரி தன்னோடு வச்சுக்கலாம். ஊரா வீட்டு பிள்ளை மேல இவளுக்கு உறுத்து வருதுன்னா என்ன? அப்பொழுது என் தாயான முப்புடாதி, ஆமா, தாயான முப்புடாதி ஆதி சக்தி பக்கத்திலே வந்து குழந்தையதான் பாக்கா. என்னதான் இருந்தாலும் ஆண்டவன் சிவபெருமான் சிறு குழந்தையாக மாறினாலும் அவருக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே மூன்றாவது கண்ணான நெச்சி கண் உண்டு. ஆமா, ஆனாலும் சிறு குழந்தையா மாறினாலும் நெச்சி கண்ணை மாற்ற முடியுமா ஐயா? மறக்கவே முடியாது. மறைக்க முடியாது. என் தாயான காளியர்கள் என்ன செய்தா? மூன்றாவது கண்ணான நெச்சிக்கண்ணை பார்த்தா. ஏ அக்கா, புருஷனம் அடியில வச்சு பிள்ளை என்று என்னிடத்தில் சொல்லுறாயா என்ற ஆங்காரம் கோபம் கொண்ட காளியர்கள் 8 பேரும் என்ன செய்கிறார்? பார்வதி காலை பிடிச்சி இழுக்கிறா. பகவானோட கைய பிடிச்சி அக்கா தங்க 8 பேர் இழுக்கா. ஆண்டவன் பகவான் அங்கும் இங்கும் போறாரு வராரு. அல்லாட்டம் பட்டுடுதான் வராரு. என்ன செய்தாரு? அதாவது ஒரு பக்கம் காளியர்கள் இழுக்காங்க, மறுபக்கம் பார்வதி இழுக்கா. 2 பேரும் இழுக்கிற இழுப்பு தாங்காம ஆண்டவனாகிய சிவபெருமான் பிறந்த கோலத்தோடைய எழுந்தரித்து அப்படி எழுந்தரித்த போது இருக்காயா? அதாவது அப்பொழுது மேல்முகமாக இருந்த என் தாயான காளியர்கள் வடமுகமாக திரும்பினார். அதுல தாயான மாரியம்மாள் மட்டும்தான் கீழ்முகமாக திரும்பினார். அப்படி இருக்கும்போது அதாவது வண்டூர் மலையதிலே வைரப்பாறையிலே வந்து பிறந்ததினால இன்றைய நாள் முதலாக வண்டிக்கார வைரவன் என்று ஒரு பெயர் நாமத்தை, வைரவனும் நீந்தாயா வைரவரும் நீந்தா என்று இது வேற என்று பெயர் நாமத்தை கொடுத்தார். அதோடு தாயான காளியர்கள் இடமதியில வண்டிக்கார வைரவர் கேட்காரு, அம்மா நீ எங்கெங்க இருந்தாலும் ஈசான பார்வையில எனக்கு ஒரு நிலையம் வேணும். ஆமா, வண்டிக்கார வைரவனாக நான் உன்னோடு வருகிறேன். எனக்கு வடமாலையோடு எனக்கு வடமாலை சாத்தணும் இருப்பேன் என்று சொன்னபோது வண்டிக்கார வைரவனையும் மகிடாசுரனையும், மகிடாசுர இப்ப எப்படி இருக்கான்? சிங்கமுகம் வாகனமா இருக்கான். அப்படி இருக்கும்போது ஆண்டவன் இடமதியில, ஆண்டவனே பகவானே எங்களுக்கு கொடுத்து வரும்போதும் எங்களுக்கு கைலாசத்துல எடப்பாகம் தாரே, நீங்க அந்த எடப்பாகம் எனக்கு இப்ப வேணும் என்று சொல்ல
ஆனாலும் ஏ அம்மா ஏற்கனவே எனக்கு 2 பேர் இருக்கா. உங்க 8 பேரையும் கட்டினேனானா 8 2ம் பகவானுக்கு 10 பேரா ஐயா? ஏ அம்மா அடங்காத மகிடாசூரனை அறுத்து கொலை முடித்ததினாலே இந்த கைலாசமானது சைவ கைலாசம், நீங்களோ அசைவமாகி விட்டீர்கள். மட்டனை சாப்பிட்டீங்களா? அப்படி சொன்னபோது தாயான காளியர்கள் ஆண்டவன் இடமதிலே நம்ம இடப்பாகம் கேட்டோம், தரமாட்டங்காரு. இதற்கு பதிலாக வேற வரம் ஒண்ணு வாங்கணும். என்ன வரம் வாங்கலாம்? ஆண்டவன் பகவான் இடமதியிலே ஏ அம்மா காளியர்களே, உங்களுக்கு என்ன வர வேண்டுமானாலும் தருகிறேன், இந்த எடப்பாக வடம் மட்டும் வேண்டாம் என்று சொன்னபோது ஆண்டவனே பகவானே, எனக்கு எனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் இருக்கு. உங்களோட இடமதியில கோயில இருக்கவங்களுக்கு என்னுடைய சார்பாக ஒரு வேண்டுகோள். முத்துவரம் படிக்கும் போது யாரும் வெளியே எஞ்சி போக கூடாது, யாரும் கோயில தூங்கவும் கூடாது. அப்படி இருக்கும்போது ஆதி சக்தியான பார்வதியும் ஆண்டவர் சிவபெருமானும் இருக்கின்ற ஆதி கைலாச மாமலையிலே என் தாயான காளியர்கள் 8 பேரும் பகவானோட இடமதியில முத்துவரம் கேட்கின்றார். அவ என்ன வரங்கள் எல்லாம் கேட்கிறாளே. ஆனா ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே காளி 8 பேர் கோவே ஒரு முத்துவரம் நாமா எங்கள் வேணும் சொல்லி காளியர்கள் வரம் அழிக்க வரும் இப்படியாக காளியர்கள் 8 பேரும் 21 முத்துவரை எனக்கு இணையனமா வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவன் சிவபெருமானும் என்ன ஏ அம்மா ஏ பார்வதி ஏ அம்மா காளியர்களே 21 முத்துவரமும் ஆண்டவன் பகவான் இடத்துல வாங்காம நம்ம கைலாச மலையை விட்டு போக கூடாது. உடனே ஆண்டவனாகிய சிவபெருமானும் வண்ண கொட்டம் பைக்கெட்டியை கையிலெடுத்து முத்து கோட்டைக்கே வந்து 21 முத்துக்களையும் எனமா எடுக்கின்றார் பகவான். பச்சை முத்தா எடுக்காரு, படுவ முத்து அக்கிரம முத்து என 21 முத்து வரங்களே 21 முத்துக்களையும் எனமா வாங்குறார். அப்படி எனமா வாங்கி கொண்டு சரி கீழகோட்டை வாசலில் கொடிமரத்துக்கு அடியதிலேயே வந்து நின்று காளியர்கள் மனமதிலே எண்ணுகிறார்கள். அதாவது ஆண்டவன் பகவான் சரி நம்மளுக்கு எடப்பாகம் தாரேன்னு சொல்லி பார்வதி அக்கா மடியில போய் குழந்தையாக இருந்து ஏமாத்திய பகவான் தானே இவரு. முத்து வரத்திலே நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாத்திருப்பாரோ, அதனால இவரை
பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி காளியர்கள் 8 பேரும் மனமதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆமையா. அப்பொழுது ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 உலகத்திற்கும் இறையிழக்க வருகிறார். ஆமையா. அப்படி இறையிழக்க வருகிற பொழுது என் தாயான முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்கை அக்கா தங்கை 8 பேரும் ஒவ்வொன்னையா ஏவுறா. காய்ச்சல்காரி, வாந்திக்காரி, வேதிக்காரி, இருமல்காரி, தும்மல்காரி, ஒவ்வொன்னையா ஏவுறா. அப்படி ஒவ்வொன்னா ஏவும் போது சரி ஆண்டவன் பகவானுக்கு படி இழக்க முடியல. அவருக்கு இருக்க முடியல. ஆமா. கை காலெல்லாம் சோர்ந்து ஆதி கைலாச மாமலைக்கு வருகிறார். அப்படி வந்து ஆதி சக்தி பார்வதியா இடமதியில சரி அம்மா பார்வதி என்ன எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு கை காலெல்லாம் ஒரே குளிரா இருக்கம்மா. சோர்ந்து போச்சு. குளிர் காய்ச்சல் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு. இருமல் இருக்கு. சரி தும்மலும் இருக்கு அம்மா. என்னால இருக்க முடியல. அடியளக்கும் முடியல என்று சொன்னபோது அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியால் என்ன ஆண்டவன் பகவானுக்கு குடிநீர் போட்டு கொடுக்கிறார். இஞ்சி தண்ணி குடிநீர் போட்டு ஈசனுக்கு கொடுத்தார். மிளகு குடிநீர் போட்டு முக்கண்ணன் பகவானுக்கு தான் கொடுத்தார். அப்படி கொடுத்த போதும் முத்து போட்டால என்ன முத்து குறைஞ்சிச்சா? குறையலையா? நாளுக்கு நாள் அதிகமா தான் அதிகமாக கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு? எப்படி 21 முத்துக்களையும் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் போட்டா. இணையமா போடுதா. ஒரு இடம் தப்பாம போட்டா. ஊசி குத்த கூட இடம் கிடையாது. சரிதான். என் தாயான காளியர்கள் போட்ட முத்தானது எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி சுவாமி? உச்சியில போட்ட முத்து போட்ட முத்து உச்சி விலவே ஆகுதையோ. உச்சியில போட்ட முத்து நெச்சியில போட்ட முத்து நெச்சி சுட்டியாக ஆகுதையோ. போட்ட முத்து கண்ணு வழியா ஆகுதையோ. அவ கண்ணத்தில போட்ட முத்து போட்ட முத்து கண்ண பருவா ஆகுதையோ. போட்ட முத்து போட்ட முத்து கண்ட மாலையா ஆகுதையோ. நெஞ்சதில போட்ட முத்து போட்ட முத்து நெஞ்சி வழியா ஆகுதையோ. போட்ட முத்து இப்படியாக அக்காரங்க 8 பேரும் வயிற்றதியில போட்ட முது ஆமையா வயிற்றலைச்சல ஆகுது ஐயா. முதுகதியில போட்ட முத்து சரி முதுகு ஆணி போல இருக்குது. இருக்கிறது. அவ பாதத்தில ஓட்ட முத்து பாத சக்கரமா ஆகுது. ஆமா. ஆண்டவனாகிய பகவானுக்கு வேணல் தாங்கல. சரி குடிநீ போட்டாலும் ஆமா முத்துக்கள் எல்லாம் ஆமா ஒவ்வொன்னா முளைக்கத்தான் செய்யும். இப்ப நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாளா வளர்ந்திருக்கு. ஆமா. அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியை அழைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி ஏ அம்மா பார்வதி ஆமோ விலக மெல்ல பொறுத்தடியோ
எம்மா கைவிளக்க பொறுத்தடியோ ஆரடியோ சரவீலக்க பொறுத்தடியோ அம்மம்மா பார்வதியே சங்கரன் கஷ்டத்தையும் ஆரடியோ அம்மா சரவிளக்க பொறுத்தடியோ அங்கடத்த பாரடியோ இப்படியாக ஆதிசக்தி பார்வதியால் இடமதியிலே ஆமையா என்ன செய்கிறார்? என்ன ஆண்டவன் பகவான் ஆமா ஏ அம்மா பார்வதி, என்ன என்ன சுவாமி என்னால எழுந்தரித்து உட்கார கூட முடியலையே அம்மா. ஆமா தலவாழ இலைய விரி, சரி அதுல விளக்கணைய தடுவு ஆமா என்று சொன்னபோது ஆமையா அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியார் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆமா தெரியாமல் தனது அண்ணனான கோபால கண்ணபிரானே ஆமையோ ஆதிசக்தியான பார்வதியால் அழைத்தார். அழைத்தாள் ஏ அண்ணா அண்ணா கோபால, ஏ அண்ணா அண்ணா கோபால, ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியாவே அண்ணனை தாழைப்பாளோ அழைப்பாளோவே இந்தமையா கோபால, கோபாலாவே எங்கள் தங்கை பார்வதியால் பார்வதியாவே பார்வதியோடு பிறக்களையோ பரக்களையோவே தங்கை பார்வதியால் வலியால் பார்வதியாவே அழைத்த போதே அழைத்த போது பெருமான் கண்ணனே, பெருமான் கண்ணனிடோ என்ன என்ன சொல்ல என்பெருமான் கண்ணனிடோ ஏ அண்ணா கோபால கண்ணா, ஆமோ என்னுடைய வாழ்க்கைய பாத்தீங்களா அண்ணா? என்ன அதாவது ஆமா அக்கா தங்கை 8 பேருக்கும் சரி ஆண்டவன் சிவபெருமான் 21 முத்துவரத்தை கொடுத்தார். கொடுத்தார் 21 முத்துக்களையும் ஆமா அக்கா தங்கை 8 பேரும் பகவான மேல போட்டு பரிசோதனை செய்துட்டார். சரிதான் பகவானுக்கு எழுந்தரித்து உட்கார கூட முடியலையே, ஆமையா ஆளாட்டம் பட்டு வருகிறாரே. ஆமா நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்ல, சொன்ன போது ஏ அம்மா பார்வதி, ஏ பார்வதி இதுவரைக்கும் நீ எது கேட்டும் ஆமா நான் இல்லை என்று சொன்னதே கிடையாது. கிடையாது பார்வதி. ஆனாலும் என்ன இந்த முத்துவரத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாதே அம்மா. ஆமா ஏ அண்ணா, என்ன உன்னதானே நான் மலை போல நம்பி இருந்தேன், ஆமா நீயே இப்படி சொல்லலாமா? சரி ஏ அம்மா, ஓ தங்கையிடம் போய் கேளு, ஆமா தாடி பிச்சத்தா முந்தி பிச்சத்தா என்று கேளு என்று சொல்ல, சரிதான் அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து ஆதிசக்தியான பார்வதியால் சரி பகவான் இடமதியிலே சொல்லிக் கொண்டு ஆமையா தங்கை இடமதியிலே வர வேண்டும் என்று எண்ணினார். ஆமா பகவான் மேலே போட்ட முத்தானது ஆமோ அது எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி எப்படி சுவாமி? தக்காளி பழமும் போல, பழமும் போலே தக்காளி பழமும் போல, பழமும் போலே மாசிலது முத்து சிலது மூத்து விதைய போல வதைய போலே முத்து இருந்திடுமா இருந்திடுமாவே விதைய போலே
வேண்டாம் அலைய வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம் பகவானே. ஆமா இப்பொழுதே சென்று ஆமா என் தங்கை இடத்திலே சரி நான் தாலி பிச்சை முந்தி பிச்சை கேட்டு வருகிறேன் என்று சொல்ல சொன்னபோது ஆதிசக்தியான பார்வதியால் சரி காளியர்கள் இடமதியிலே வந்து சொல்லுகிறார். ஆமா ஏ அம்மா காளியர்களே, ஆண்டவன் பகவான் மேல போட்ட ஆமா 21 முத்துக்களையும் ஆமோ என எனமா இறக்க வேண்டும் என்று சொல்ல ஆமையா அப்பொழுது என்ன ஏ அக்கா என்ன ஆண்டவன் பகவான் என்று ஆமா அத்தான் என்று விளையாட்டிற்கு செய்தோம் அக்கா. சரி அது இப்படி வரும் நாங்க நினைக்கல அக்கா ஆமா என்று சொன்ன போது என்ன நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஆமையா நான் 21 முத்துக்களையும் என எனமா இறக்க வேண்டுமானால் ஆனால் அதற்கு என்ன செய்யணும்? நீ அக்காவான பார்வதியால் என்ன செய்யணும் தெரியுமா? ஆமா வடக்கு கோட்டை வாசலில சரி எனக்குன்னு ஆமா நிலையம் போட்டு ஆமா முத்துக்கெல்லாம் அதிபதி என் தாயான வடக்குத்தியார் சரிதான் நிலையம் போடணும். ஆமா மண்குலைத்து பீடம் போட வேண்டும். சரி இனுக்கு பில்லா முடதியில ஆமா நீ பீடம் போட்டு வைத்து அது மட்டும் இல்ல என்ன நீ 7 வீடு சென்று ஏப்பா இரண நெல் வாங்கணும். இரண நெல் வாங்கணும். சரி நீ பிச்சை எடுக்கணும், பிச்சைமானு பேரு வாங்கணும் பேரு வாங்கணும் என்று சொன்ன போது ஆமா அதாவது என்ன நீ 7 வீடு சென்று இரண வாங்கின போது ஆமா அந்த நெல்லுல தான் ஏப்பா ஊசுன்னு சொல்லாம குத்தணும். ஊசுன்னு சொல்லாம என்னையா குத்தணும்? நெல்ல குத்தணும். நெல்ல குத்தணும். உரல்ல போட்டு ஆமா ஊசு ஊசுன்னு சொல்லக்கூடாது. சரி அதாவது ஊசுன்னு சொன்னா அந்த எச்சி பற்றும் பாரு, அதுதான் ஊசுன்னு சொல்லக்கூடாது. நெல்ல போட்டு ஆமா எனக்கு மஞ்சப்பால் வைக்கணும். சரி மஞ்சளையும் ஆமா எனக்கு இனமா வைக்கணும். பானக்காரம் துள்ளு மாவு பூலெல்லாம் வைக்கணும். துள்ளு மாவுலாம் வைக்கணும். சரிதான் 4 முக்கு சந்தியில ஆமா நீ சூ விடணும் சரி என்று சொன்ன போது ஆமையா ஆட்டு என்று சம்மதித்து ஆமோ அக்கா தங்கை 8 பேரும் சரி பார்வதி இடமதிலே சொல்ல என்ன ஆதிசக்தியான பார்வதியும் சரி என்ன செய்கிறார்? என்ன அதாவது ஆமா அக்கா தங்கை 8 பேரும் கேட்டதை செஞ்சாதான் ஆமையா என்ன செய்வா? எப்பா இறங்குவா, முத்தை இறக்குவா. சரிதா என்று சொல்லி ஆமா முத்தை இறக்காம விடலாமா என்று சொல்லி ஆமா ஆதிசக்தியான பார்வதி காளியர்கள் என்ன கேட்டாங்களோ ஆமா அத்தனையும் ஆமா ரெடி பண்ணி நேரமாச்சு. காளியர்கள் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறார். ஆமா அப்படி எதிர்பார்த்து இருக்கும்போது ஆமா என் தாயான காளியர்கள் 8 பேரும் சரி வேப்பங்குலை கையில் எடுத்து ஆமையா அதாவது திருநீர் காப்பணிந்து ஆமா அக்கா தங்கை 8 பேரும் ஆதி கைலாச மாமலைக்கு வருகிறார்கள். ஆதி கைலாச மாமலையிலே வந்து ஆண்டவன் பகவான் இடமதியிலே முத்துக்களை எல்லாம் பார்க்க முத்துக்கள் எல்லாம் நல்லா முளைச்சிருக்கு. அதுக்கப்புறமாக அக்கா பார்வதி இடத்திலே வந்து செய்து வைச்ச துள்ளு மாவு. நாம துள்ளு மாவு என்ன செய்வோம்? நல்ல கருப்பட்டி போட்டு இடிப்போம். ஆமா ஆனா நம்மளுக்கு விக்கிறோம்னு சொல்லிதான் நம்ம கருப்பட்டி மண்டலம் எல்லாம் போட்டு சாப்பிடுறோம். ஆனா என் தாயான காளியர்களுக்கு வேப்புல காப்புதான். சரிதான் அப்படி வைத்த போது செய்து வைத்ததை எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு 21 முத்துக்களையும் இறக்க வேண்டும் என்று சொல்லி என் தாயான காளியர்கள் 21 முத்துக்களையும் எப்படி இறக்குகிறாளே. ஆனா எப்படி சுவாமி அங்க உச்சியில் சேர்த்து ஆண்டவன் பகவானிற்கு தினமும் சரி என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அதற்கு அடுத்த வியாழக்கிழமை அன்று என்ன மாக்காப்பு மஞ்சக்காப்பு எல்லாம் போட்டு அதுக்கு அடுத்த தண்ணி ஊச்சி என்று சொல்ல நாங்க இப்படியே பூலோகம் பார்க்க போறோம் என்று சொல்ல அப்பொழுது தாயான காளியர்கள் 8 பேரும் போட்ட முத்தை இறக்கிட்டோன்னு இப்படியே இருந்துராத பாத்துக்கோ. 8 வீடு போனாலும் இறப்புல வந்து இருப்பேன் சரி என்று சொன்ன. ஆமா அப்பனா நீ என்னை விட்டு போக மாட்டியாமா? ஏப்பா நீ சுத்த மொத்தமா இருந்தாலும் மறுமுள்ள பாஞ்சிருவேன். ஆமா அதாவது முத்து போட்டிருக்கும் போது ஆமா
என்று சொல்லி ஆமா தாயான காளியர்கள் 21 முத்துக்களையும் எனமாகவே இறக்கிவிட்டு ஆமையா பூலோகம் வர வேண்டும் என்று சொல்லி ஆமா அங்க தாயான காளியர்கள் ஆமோ அப்படி பூலோகம் வாரபோது சரி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் எண்ணுகிறார். ஆமா என்ன எண்ணுகிறார்? என்ன பச்சை முட்டை போட்டு பகவானுக்கே இந்த நிலைமைனா ஏப்பா பூலோக மக்களுக்கு என்ன நிலைமையாகுமோ ஆமா என்று சொல்லி சரி காளியர்கள் 8 பேரும் சரிதான் என்ன செய்கிறார்கள்? என்ன முத்துக்களை இறக்கி இங்க வரும்போது ஆமா எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன செய்தார்? காளியர்கள் வரக்கூடிய மலை பக்கத்திலே ஆமா தனக்கென்று ஒரு குடிலை அமைத்து அமைத்தோம். பச்சைமாலா இருந்தவரு எப்ப ஒரு பாட்டியா இருக்காரு, பாட்டி போல சுருவம் கொண்டு சரி ஒரு ஒத்த விளக்கு எரித்து கொண்டு இருக்கிறார். ஆமா அப்படி காளியர்கள் சரி சிங்கமுக வாகனத்திலையும் ஆமையா இவன் கொடுத்த பாக்கியமா ஆமா அதனோடு சரி வண்டிக்கார வைரவனையும் அழைத்து கொண்டு பூலோக மார்க்கமாக வாரபோது என்ன செய்கிறார்? என்ன ஏ அம்மா பேத்திமாரு, ஏ பேத்திமார்களே இந்த நேரத்துல எங்கம்மா போறீங்க? கற்க நேரத்துல எங்கம்மா போறீங்க? காலம் கெட்டு போன காலத்துல ஆமா இந்த இருட்டுல நீங்க போகலாமா? போக கூடாது இல்லையா என்று சொன்னபோது சரி என்னுடைய ஆமா குடிசைக்கு வாங்க, ஆமா வேண்டிய சாப்பாடு உங்களுக்கு தரேன், இந்த ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு காலையில இருந்து போங்க என்று சொன்னபோது ஆட்டும் என்று சம்மதித்து 21 முத்துக்களையும் பொட்டணமா கெட்டி வச்சிருக்கா. ஆமா அதனோடு ஆமா வண்டிக்கார வைரவனை வெளியவே தண்டிலுக்கு கால்வலாக வைத்துவிட்டு என்ன செய்கிறார்? ஏப்பா தலைக்கு வச்சு தூங்குதா. காளியர்கள் 8 பேரும் ஆமா குடிசைக்கு வந்து சரி பாட்டி கொடுத்த அந்த கூளை குடிச்சிட்டு உண்ட மயக்கம் எப்ப தொண்டருக்கு உண்டு, தொண்டனுக்கு உண்டு. உண்ட மயக்கத்தினால அசந்து உறங்குறார். ஆமா அப்படி உறங்கக்கூடிய வேளையிலே எம்பெருமான் கோபால கண்ணன் என்ன செய்கிறார்? என்ன பாட்டி போல இருந்தவர் எம்பெருமான் கோபால கண்ணன் ஆமா வானத்தை வருவராக செய்து 3 மலைகளை முக்கிட்டு அடுப்பாகவும் செய்து ஆமையா என்ன செய்கிறார்? என்ன 21 முத்துக்களை எடுக்கணும்னா ஆமா தலைக்கு அடியில வச்சு வரங்குறால சரிதான், அப்படியே எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. ஆமா அவர் தலை அளவிற்கு மணலை குமித்து வைத்து தலையை அதற்கு அடியதிலே வைத்துக் கொண்டு சரி என்ன செய்கிறார்? என்ன எம்பெருமான் 21 முத்துக்களை இல வறுப்பா வறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா அப்படி வறுக்கக்கூடிய வேளையில என்ன ஒரு முத்தானது கருகி உருகி சரி என் தாயான முப்படாதி மேல வந்து பட்டதுதான். அப்படி பட்ட போது பதறி முழித்தார்கள் காளியர்கள் 8 பேரும். ஆமையா ஏ அண்ணா கோபாலா, என்ன இங்க ஒரு பாட்டி இருந்துச்சே பாட்டி, ஆமா பாட்டி எங்கண்ணா? பாட்டியும்ல பூட்டியும்ல பாட்டியும் நான் தான், பச்சைமாலும் நான் தான். ஏ அண்ணா, ஓ பச்சை முத்த கொண்டு போனா பார் உலகம் எல்லாம் ஆழ்வேனே அண்ணா. ஆமா வருத்த முத்த கொண்டு போனா நான் எங்க போய் ஆழ்வை அண்ணா? அது முளைக்குமா அண்ணா? முளைக்குமா? ஏ அம்மா தங்கையரே, என்ன வகுத்தவர் பெரியவனானால் ஆமா வருத்த முத்து கண்டிப்பா முளைக்கும். எப்ப வையகத்துல முளைக்கும்? அதுதான் ஆமா நம்ம முளைப்பாரி போட்டு பார்க்கும். சரி வருத்த மட்டும் முளைக்கலையான்னு முளைக்கு. அப்பொழுது காளியர்கள் 8 பேரும் ஆண்டவன் பகவான் நடராஜ சிவகாமி அம்பிகை எடுத்து வணங்கி தேசி பட்டன நாடு உரைக்கின எங்கே வரான வருவார் தன்னதி
கர வைரவா இறைந்து வைணமா யானை போல விளக்குவே இல்லாதி நகராதி இல்லாதி நகராதி காசி விஸ்வநாதர உலகமா அம்பிகை கையெடுத்து சாணங்களை இங்கே வாரா முன்னால் ஒரு காலத்தில் தாயான காளியார் 1000 பெரிய கோட்டக்கோர் அழகுடனே வருவார் முன்னால் ஒரு காலத்தில் பெரியோர்கள் நாளையில் சிவரங்குளம் நகரதி தாயான முக்கூடா மது வாங்கவோ அப்படியே வரவோ கர வைரவோ சந்தன மரியாமா ஈஸ்வரியால் அம்பிகை நல்ல ஈசனோ மணிவிளக்கு பிறந்தவள் மாயாண்டி சுடலையோ ஆடி வரா பாடி வாரா ஆளாளி போட்டு வாரா நல்ல சுடையடி கோமக்காரி இந்த முகம் செவந்தோ ஏழு முகம் தலை முடியும் வரவாயா கோரப்பாளனோ வரமுகம் தந்தலாயான முக்குடாரி வரங்களோ நன்னகை மது வாங்குவார் இங்குள்ள மக்களே காளியர்கள் கத்துவார் காளியர்கள் வெளிவோ எல்லாம் பயிர்வோ